ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வெள்ளை முள்ளங்கியை பயன்படுத்தி ஒரு டெலிஷியஸான வித்தியாசமான ஒரு சட்னி இல்லைன்னா துவையல் எப்படி வேணால் சொல்லலாம், அதை செய்ய போகிறோம். அதுக்கு இதை நம்ம தவாவில் கொஞ்சம் வதக்கிக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணதை தவாவில் நம்ம போட்டுக்கலாம். அதோட நம்ம காரத்துக்கு தகுந்த ஏற்ற மாதிரி நான் 2 சிகப்பு மிளகா போட்டுக்க போகிறேன். எனக்கு அம்மா காம்போட தான் இது போடணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் காம்போட நான் 2 போட்டுட்டேன். இதோட கருவேப்பிலையும் கொஞ்சம் உருவி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க சின்ன வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். நான் இப்போ வெறும் இந்த வெள்ளை முள்ளங்கியில் மட்டும்தான் செய்ய போகிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்தாலும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும், நல்ல ஃப்ளேவரையும் கொடுக்கும். இதோட குட்டி குட்டியாக இருக்கிற ஒரு 3 தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது புளி போடலை, புளி போடாமல் நான் செய்கிறேன். புளியும் போடலாம், சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கணும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அது நல்ல மணம் வர வரைக்கும் வதக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த முள்ளங்கியினுடைய ஸ்மெல் போகும். இந்த சட்னியினுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலஸ்ட்ரால் ஃப்ரீன்னு சொல்லலாம். இப்போ விடுற இந்த தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக இருக்கிற அளவு மட்டும்தான். மற்றபடி இந்த தேங்காய் போட்டு சட்னி துவையலெல்லாம் செய்யும்போது ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் சாப்பிட தயங்குவாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள் பேஸில் நம்ம செய்து கொடுக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, சாதம் எதோட வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கிக்குவோம். இந்த ரேடிஷ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் அதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி நான் தனியாகவே ஒரு போஸ்ட் பண்ணுறேன். அதனால தான் இதனுடைய இலைகளை கூட வேஸ்ட் ஆக்காமல் நான் அதில் ஒரு டிஷ் பண்ணி நான் போட்டிருந்தேன் வீடியோ. அந்த வீடியோ ஹெல்த் ஃப்ரம் வேஸ்ட் அப்படிங்கிற டைட்டிலில் நான் போட்டிருந்தேன், பாருங்கள். ஏன்னா நிறையா பொருள்கள் நம்ம வேஸ்ட் ஆக்கிறதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நல்லாவே இன்னுமே வதங்கணும். அந்த ரேடிஷ்னுடைய வெள்ளை முள்ளங்கியினுடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். உப்பு இப்போ ஆட் பண்ண வேண்டாம். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைக்கும் போது நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம மணத்தை நல்லா நமக்கு வேணும் அப்படிங்கன்னா கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் கொத்தமல்லி கீரையையும் இது கூட கிள்ளி போட்டுட்டு நான் வதக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த சட்னி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பாடி ஹீட் ஆகிடுச்சு, யூரின் போகும்போது எரிச்சலாக இருக்குது, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, கடுக்கடுன்னு இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த டைமில் இதை செய்து சாப்பிடும்போது நம்மளுக்கு அதிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அதாவது நமக்கு டாக்டர்கிட்ட போகிறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் லேட்டாக கிடச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான டைம்லையெல்லாம் இந்த மாதிரி செய்து நம்ம சாப்பிட்டுக்கணும். இப்போ யூரினேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி போகும் நம்மளுக்கு. அப்போ கொஞ்சம் நம்மளுக்கு அந்த இருக்கக்கூடிய கஷ்டம் குறையும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம எங்கேயாவது ஒரு விசேஷத்துக்கு போயிருந்துருக்கலாம், கல்யாண மண்டபமோ இல்லை வேறு ஒரு ரெஸ்டாரண்ட், ஹோட்டல், இன்னுமே பப்ளிக் நிறையா வர இடங்களில் போயிட்டு நம்ம அன்அவாய்டபிள் சுச்சுவேஷனில் அந்த டாய்லெட் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வரும்போது நம்ம அதை பயன்படுத்தினா ஒரு சிலருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும் இல்லைங்களா. ஸோ அந்த சமயத்துலையெல்லாம் நம்ம இந்த மாதிரி முள்ளங்கியை வாங்கி இதில் இந்த மாதிரி துவையல் பண்ணி சாப்பிட்றலாம். இந்த மாதிரி இந்த துவையலாக சட்னியாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது நம்ம இது வதக்கும்போது ஃபுல்லாக அது வேகாது பார்த்திங்களா. 3ல் 2 பங்கு தான் அது வெந்திருக்கும். ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் ஓரளவுக்கு நம்மளுக்கு அதில் ஸ்டெபிளைஸ் ஆகி கிடைக்கும். ஃபுல்லாக வேக வைக்கிறத விட இந்த மாதிரி ஹாஃப் குக்கடாக சாப்பிடும்போது நம்மளுக்கு சில நியூட்ரியன்ஸ் டெஸ்ட்ராய் ஆகாமல் நமக்கு கிடைக்கும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதில் உப்பு சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த வெள்ளை முள்ளங்கியில் பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் சி இருக்குது. அதே மாதிரி விட்டமின் பி காம்ப்ளெக்ஸில் வரக்கூடிய ஃபோலேட் அப்படிங்கிறதும் இதில் இருக்குது.
ஃபோலேட் வந்து விட்டமின் B9 அதனுடைய ஒரு ஃபார்ம் தான் வந்து ஃபோலேட். அது போக இதில் வந்து பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, அதுக்கப்புறம் ட்ரேஸ் அமௌண்ட் கொஞ்சம் குறைந்த அளவில் கால்சியம், அயன் அது எல்லாமே இந்த வெள்ளை முள்ளங்கியில் இருக்குங்க. இதில் ட்ரேஸ் அளவில் வந்து காப்பர் இருக்குது. இந்த காப்பர் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற பொருளில் இருக்கக்கூடிய அயன் அப்சார்ப்ஷனுக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் கேட்டச்சின் அது போக வேறு ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாடி செல்ஸை வந்து டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுது. அது ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னாலே அதில் வந்து அங்கே ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த ஒயிட் ரேடிஷ் அது கூட நம்ம போட்டிருக்கிற இந்த சின்ன தக்காளி இதை வந்து நம்ம வதக்கும் போது அதில் இருக்கக்கூடிய லைகோபின் கண்டென்ட் அந்த தோலில் இருக்கிறது வேஸ்ட் ஆகாமல் அதில் வந்து அப்படியே ப்ரிசர்வ் ஆகிக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டும் சேர்ந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. அதுக்கு ரொம்ப இது சப்போர்ட்டிவாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய டைஜஸ்டிவ் ஹெல்த் ரெண்டுலேயுமே ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இந்த ரேடிஷ் வந்து 95% வந்து வாட்டர் தான், மீதிக்கு நிறைய அதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஃபைபர் அதிகமாக இருக்கிறனால நம்மளுடைய கட் ஹெல்த் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுது. இதில் ஆந்தோசைனின்மே ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு இது பாடியில் ஸ்கின் ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணி தருது. நம்மளுக்கு வந்து பாடி வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்குமே வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஒபீஸாக இருக்கக்கூடியவங்க பாடி வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த ஒயிட் ரேடிஷை ஏதோ ஒரு ஃபார்மில் அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஆனால் இது அதிக அளவில் பச்சையாக சாப்பிட முடியாது. ஏன்னா இதில் வந்து ஒரு பஞ்சன்சி இருக்கும், கொஞ்சம் ஒரு காரல் அடித்த மாதிரி. அதனால் அதை குக் பண்ணி சாப்பிட்றது தான் வந்து நம்மளுக்கு நல்லதுங்க. இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட்டும் இதனுடைய லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரெண்டுமே டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து தைரியமாக சாப்பிட்லாம். ஏன்னா அவங்க வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து பிபிக்குமே சேர்ந்து பயப்படுவாங்க. அதனால் வந்து தேங்காய் போட்ட சட்னி அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாகவும் பண்ணக்கூடிய பொருள் தான் இது. இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து ஆறுனதும் இது கூட உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். மிக்சியில் போடும்போதுமே கூட அதிக அளவில் வந்து நம்ம இதுக்கு தண்ணி சேர்த்த வேண்டியது கிடையாது. ஏன்னா இந்த ரேடிஷ்லேயும் தண்ணி இருக்குது, இந்த தக்காளியிலையும் வந்து தண்ணி இருக்குது. அதனால் தண்ணி சேர்த்தாமல் நம்ம சின்ன ஜாரில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். நம்மளுக்கு தண்ணி சேர்த்தும் போது தண்ணி வந்து இதிலிருந்து பிரிஞ்சு வர பார்க்கும். ஏன்னா இதில் வந்து நான் திக்காக இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் கண்டென்ட் எதுவும் சேர்த்தலை இல்லைங்களா, நம்ம பொட்டுக்கடலை மாதிரி. அதனால் வந்து இதிலேருந்து தண்ணி வந்து பிரிஞ்சு வர பார்க்கும். அதனால் நம்ம தண்ணி போடாமல் அதை ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்களேன், இந்த சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்ல அழகான பியூட்டிஃபுல்லான கலரில் இருக்குது. இது வந்து நான் ரொம்ப நைஸ் ஆக்காமல் ஒரு மாதிரி தருன்னு எடுத்திருக்கேன். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உண்மையிலே வந்து இது நல்லா டெலிஷியஸாக இருக்கும். See you friends. Best wishes. Bye bye.